வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். கும்பம் ராசிக்காரர்களுக்கான வாரப்பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது மே மாதம் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா புதிய புதிய யோசனை, சில நேரங்களில் ஒரு சேஞ்சஸ், இவங்க இருக்கிற இடத்துலேருந்து ஒரு சின்ன ஒர்க் சேஞ்சு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத வாய்ப்புகள் வர்றதுக்கான காலமாக தான் இந்த வாரம் இருக்கும். சனி பகவானோட ராகு சேர்ந்து தாக்கம் இருக்கிறதுனால வழக்கத்திற்கு மாறான யோசனைகள் மனசில் தோன்றும். சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சேஞ்சஸ் வரும். அவள் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்காலத்துக்கு நன்மை தரக்கூடியதாக தான் இருக்கும். சில நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மற்றும் சமூகம் தொடர்பான ஒரு விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா புதிய புதிய பொறுப்புகள் கூடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் டெக்னிக்கலாக நீங்கள் கற்றுக்க வேண்டியது உருவாக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு. ஒரு எதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, இல்லைன்னா ஒரு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, சயின்ஸ் சம்மந்தமான ஒரு விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நிறைய சக்ஸஸ் காத்துட்ருக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் திடீர்னு சில சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஒரு புதிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இருக்கிற வேலையை விட கொஞ்சம் அப்கிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். சில நேரங்களில் ஒரு புதிய தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி யோசித்து குழப்பம் ஏற்படுத்திக்காதீங்க. அதுவும் ஏற்படும். நிதானமாக முடிவெடுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அர்ஜென்ட் பட்டு ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. பணவரவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சரியாக இருந்தாலுமே திடீர் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எலக்ட்ரிக் விஷயங்களில் உங்களுக்கு சில நேரங்களில் எக்ஸ்பென்ஸ் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வண்டியில் சில நேரங்களில் செலவு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ட்ராவல் சம்மந்தமான செலவு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ஒரு நல்ல இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ஆபத்தான ஒரு முதலீடு செய்கிறதுக்கு நீங்கள் முதலீடு செய்கிற மாதிரி ஆகிடுவீங்க. பட் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி தேவையில்லாத ஒரு விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அன்னெசரி எக்ஸ்பென்ஸை நீங்களாக கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தனிமை உணர்வு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம என்னடா இது தனியாக இருக்குமே, நம்ம இதில் யாரும் கவனிக்க மாட்டுறாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் மனசில் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களை பற்றி மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு யோசனை கூட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் இந்த வாரத்தோட கடைசியில் உங்களுக்கு மாறுறதுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட மறுபடியும் அறிமுகமாகி ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். அதனால் ஒரு கான்டாக்ட்ஸ் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹெல்த் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நர்வ் ப்ராப்ளம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நரம்பு சம்மந்தமான சின்ன சின்ன குறைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூங்கம் குறையிறது அது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். உங்களுக்கு அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பார்த்துக்கோங்க. கால் வலி அதனால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதிக நேரமாக செல்ஃபோன் பார்க்கறது, லேப்டாப் உபயோகப்படுத்துறது, இதெல்லாம் குறைங்க. அது எந்த அளவுக்கு குறைக்கிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு அமைதி அதெல்லாம் ஏற்படுத்தும். நல்லா தண்ணி குடிங்க, நல்லா தூங்குங்க. தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம். ஹெல்த்துக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும் இப்போ பொறுத்தவரையில். அது உங்களோட ஹெல்த்தை நல்லா பேலன்ஸாக வச்சுக்கோங்க. நல்லா தூங்குங்க. தூங்க கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதிய புதிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிற மாதிரியாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஸ்பேஸ் தொடர்பான ஒரு விஷயங்கள், கம்ப்யூட்டர் தொடர்பான ஒரு விஷயங்களில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல அதிகமான சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆன்லைனில் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னா அது முயற்சி பண்ணுங்கள். அது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு. சனிக்கிழமை ஹனுமன் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருப்பு எள் தானம் செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திருப்தியாக ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு, மனசில் அமைதி உருவாக்கி நல்ல தடைகளெல்லாம் போக்குறதுக்கு அது உதவியாக இருக்கும். அதே மாதிரி இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
அதிர்ஷ்டகரமான நாட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையும், சனிக்கிழமையும் லக்கி டேவா இருக்கும். அந்த நாள் வந்து பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கோ, இல்லன்னா அது செய்யறதுக்கோ. இந்த 2 நாள் அதிர்ஷ்டகரமான நாட்களா இருக்கு. கலர் பொறுத்தவரைக்கும் ப்ளூ கலரும், வயலட் கலரும் உங்களுக்கு இந்த வாரம் லக்கி கலரா இருக்கும். அத பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப அதிகமா யோசிச்சு முடிவுகள வந்து டிலே பண்ணாதீங்க. உங்களுக்கு புதுசு புதுசா ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அது வந்து நல்ல உங்களோட பெரியவங்க கூட இந்த மாரி ஐடியா இருக்கு. சரி பண்ணலாமா? அப்படின்னு ஒரு ஐடியா கேட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு சக்சஸ் நோக்கி போறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் சரியான முறையில நீங்க யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா, ஒரு நல்ல திருப்தியான, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் வாரமாக தான் அமையப்போகுது கும்பம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நெனச்சேன். ரொம்ப நன்றி. நீங்க பொறுமையா கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு இத ஷேர் பண்ணி குடுத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.